சிவாய. அன்னை பார்வதி இந்த உலகத்தில் பிறந்த பொழுது சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து கேதாரீஸ்வரர் விரதம் என்ற ஒரு விரதத்தை இருந்து மீண்டும் சிவபெருமானை திருமணம் புரிந்து கொள்கிறார்கள். அந்த விரதமானது கேதாரீஸ்வரர் விரதம் என்று நம்மில் பலராலும் அனுஷ்டிக்கப்படுகின்றது. அந்த விரதத்திற்கு 21 நாள் உபவாசம் இருந்து விரதம் இருப்பவர்களும் இருக்கிறார்கள். அது சுக்லபக்ஷ தசமியிலிருந்து, அதாவது புரட்டாசி மாதத்தில் வரும் சுக்லபக்ஷ தசமியிலிருந்து தொடங்குகிறது. புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு பிறகு வரும் தசமி. இன்று இரவிலிருந்து தசமி திதி ஆரம்பிக்கிறது. அதனால் இன்று முதலே அந்த உபவாசத்தை நாம் துவங்குவது நல்லது. பலரும் உண்ணாமல், அதாவது காலையிலும் மதியமும் உணவு அருந்தாமல் இரவில் மட்டும் உணவு அருந்தி உபவாசம் இருப்பவர்களும் இருக்கிறார்கள். அல்லது ஒரு வேளை மட்டும் உணவு அருந்தாமல் மற்ற 2 வேளைகளில் உணவு அருந்தியும் இருக்கிறார்கள். அவரவர் பழக்கப்படி விரதத்தை அனுஷ்டிக்கலாம். ஆனால் இன்று இரவு முதல் தசமி திதி வருவதால் இன்று முதல் அந்த உபவாசத்தை விரதத்தை கடைபிடித்தால்தான் நோன்பு, அதாவது கேதார கௌரி நோன்பானது அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி வருகிறது. ஐப்பசி மாதம் 4ஆம் தேதியாக வருகிறது. அப்பொழுது இன்று முதல் நாம் விரதத்தை ஆரம்பித்தால்தான் அன்று 21 நாள் கணக்கு வரும். அதனால் இன்று முதல் அந்த விரதத்தை நாம் அனுஷ்டிக்க ஆரம்பிக்கலாம். உபவாசம் இருக்க முடியாதவர்களும் சிவபெருமான் வணங்கி அவர் பாடல்களை பாடி பக்தி செய்தும் நாம் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். இன்று இரவு முதல் தசமி துவங்குவதால் இன்றிலிருந்தே அந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டுகிறேன். பல சிவன் பாடல்களையும் நாம் பாடி சிவபெருமானை வணங்கி கௌரி அன்னையையும் வணங்கி அருள் பெறுவோம்.